நம்ம இடத்துல பஞ்சபூத ஆற்றல நிலை பெற செய்வது. அதான் கைகளை தட்டிட்டு தட்டம் போல வச்சுட்டு மூச்சை எடுத்துட்டு என்ன சொன்னோம்? ஓம் மகா பிரம்மே நமக 3 முறை சொல்லலாங்களா? இங்க கைகளை நல்லா தட்டுங்க. நல்லா கைகளை தட்டினாலே ஆனந்தம் ஆனந்தம் இந்த மண்டபம் முழுவதும் வியாபிச்சிருக்கும். கைகளை தட்டும் போல வச்சுக்கலாம். புருவ மத்தியிலே கவனம். சாமி படத்தை வச்சுக்கணும், பஞ்சபூத தீபங்களை வச்சுக்கணும். மூச்சு எடுத்துட்டு ஓம் மகா பிரம்மே நமக. ஆழ்ந்த சுவாசம். ஓம் மகா பிரம்மே நமக. கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபமாகிய ஏக இறை நம்ம இடத்துக்குள்ள வந்துரும். ஏக இறை நம்ம இடத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, இறை அருள் வந்துருச்சுன்னா ஏதாவது தோல்வி வருமா? வராது. நோய் நொடி வருமா? வராது. அதனால சித்தர்களிடம் என்ன கேட்க வேண்டும்? பொன்னை கொடு, பொருளை கொடு, வேலையை கொடு, பணத்தை கொடு. கேட்காதீங்க, கேட்காதீங்க. உன்னுடைய அருள் ஒன்றே போதும். சித்தர்கிட்ட என்ன கேட்கணும்? உன்னுடைய அருள் ஒன்றே போதும். அவருடைய அருள் இருந்துச்சுன்னா பொருள் வந்துடும், உழைப்புல வெற்றி வந்துடும், நோய் நொடி போயிடும், ஆனந்தம் வந்துடும். அவருடைய அருள் இருந்தால் துன்பங்கள் தொலைந்து போகும். அவருடைய அருள் இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது சாதிக்க முடியும். நோய் நொடி போகணும்னா எந்த இடத்தில் பிரச்சனையோ அந்த இடத்தில் கவனத்தை வச்சுட்டு சொன்னோம்னா நோய் நொடி போயிடும். ஆனந்தம் வேணும்னா இங்க மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருந்தோம்னா ஏக இறைவனுடைய அருளும் ஆனந்தமும் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த தூக்கமின்மை எல்லாம் போயிடும். சமர்ப்பணம். திருச்சி மக்களே, விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். வாழ்க்கையில மன நிம்மதி இல்லை, துன்பம், துயரம், துக்கம், தூக்கமின்மை, வீட்டுல சண்டை சச்சரவு, மகப்பேர் இல்லை, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புல சமநிலையில வச்சுக்க தெரியல. நம்ம வசிக்கக்கூடிய வீட்லையும் வேலை செய்யற இடத்துலையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில வச்சுக்கிட்டோம்னா அற்புதம், வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம். அது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் மேம்பட்ட நிலைக்கு வரும். இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். பரிசுத்த சித்த வழிபாட்டோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உங்க உடம்பினுடைய ரகசியத்தையும் தொடர்பு படுத்தி ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி உங்க மனதை நீங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். 18 சித்தர்களுடைய கலச வழிபாட்டோட தொடங்கும். 18 கலசம் தான் இருக்கும். ஆனா மக்கள் எண்ணற்ற பேர் வருவாங்க. எல்லாரும் கலச பூஜையில கலந்துக்க முடியாது. இதுல சிறப்பு என்னன்னா, நீங்களே உங்க கைகளால 18 சித்தர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக கலச பூஜையில கலந்துக்கணும்னா கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா தான் முதல் 18 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்